தலைவர் பதவி குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோற்றத்திற்கு அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது பாமக நிறுவனர் தானாகவும் தலைவராகவும் செயல்படுவேன் என அறிவித்திருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தைலாபுரம் தோட்டத்தில் அவரை சந்தித்து சமாதானப்படுத்துவதற்காக பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பாமக தலைவர் அன்புமணியை வெளியிட்டிருந்தார். அதில் நான் பாமக தலைவராக செயல்படுவேன் என்றும் நிறுவனர் ராமதாஸுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்துவேன் எனவும் தெரிவித்திருந்த நிலையில் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் கடமை என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் குறிப்பாக ஜி.கே. மணி, பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஜி.கே. மணி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அவர், விரைவில் நல்ல முடிவு வரும் என்றும் நல்ல செய்தி வரும் என்றும் இருவர்களும் கட்சி மாநாடு கூட்டங்களை இணைந்து நடத்துவார்கள் என்றும் தெரிவித்த அவர்கள் இருவரும் சந்திப்பார்கள், விரைவில் சந்திப்பார்கள் மற்றும் பேசுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது பல்வேறு நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்து சூழலில் தற்போது ஜி.கே. மணி நல்ல முடிவு வரும் என தெரிவித்துள்ள நிலையில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அதனால் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதற்கான அந்த தலைவர் பதவிக்கான அறிக்கை விரைவில் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இங்கு தற்போது நிர்வாகிகள் தொடர்ந்து வருகை தந்து வருகின்றனர். அவர்களுடன் தற்போது அவர் தொடர்ந்து பேசி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.